அடுத்தவனை கீழே இழுக்கிறதுக்கு இல்லாட்டி அவனை வீழ்த்துறதுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு பிளானும் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பிளானையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றுறதுக்கு போட்டிருந்தீங்களா இருந்தால் நீங்கள் இன்றைக்கி எங்கேயோ இருந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வெத்துறதை பார்த்து பொறாமப்படுறதும், அவங்கள கீழே இழுக்கிறதும், இல்லாட்டி அவங்க வெத்துறாங்களே அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம எரிஞ்சுக்கிறதும் சாதாரணமாக எல்லா மனுஷனுக்கும் ஏற்படுற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். அது என்னதான் இயல்பாக இருந்தாலும் கூட அந்த எண்ணம் ஒரு விஷம் மாதிரி. அது மற்றவங்களை அழிக்கிறத விட உங்களை தான் அழிக்கும். அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் குழியை தோண்ட தோண்ட உங்கள் அறிவு, உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு எல்லாம் வீணாக போயிடும். ட்விஸ்ட் என்னன்னா, கடைசியில் குழி ரெடி ஆகிரும். ஆனால் கொஞ்சம் திரும்பி பார்த்தா உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் ரொம்ப தொலைவில் போயிருப்பீங்க. இதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். அதே அறிவையும் அதே நேரத்தையும் அதே உழைப்பையும் வச்சு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கான அத்திவாரத்தை போட்டிருந்தா இன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க அப்படின்னு. அதனால் அவங்களுடைய வேகத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் எப்படி உங்களுடைய வேகத்தை கூட்டி உங்களை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க காலில் உள்ள முள்ளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் உங்களுடைய பாதையில் உள்ள கல்லுகளை ஒதுக்கிட்டு முன்னோக்கி போக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. இதில் எங்கெங்க பெருமை இருக்குது? மற்றவங்களை வீழ்த்துறது இல்லையா, இல்லாட்டி உங்களுடைய முன்னேற்றத்துலையா? அடுத்தவன் அழியணும்னு நினச்சா நீங்கள் ஒரு சாதாரணமான மனுஷன். ஆனால் அதுவே அடுத்தவன் முன்னேறணும்னு நினச்சா நீங்கள் ஒரு சாதனையாளர். இன்றைக்கி முடிவெடுங்க. நீங்கள் தோண்ட போகிற அந்த குழி மற்றவங்களை அழிக்கிறதுக்காகவா, இல்லாட்டி உங்களுடைய அஸ்திவாரத்தை கட்டி எழுப்புறதுக்காகவா அப்படின்னு. தோன்றதை நிறுத்திட்டு கட்டி எழுப்ப ஆரம்பிங்க. இந்த உலகம் உங்களை பாராட்டும். எல்லாரும் உங்களை பார்க்கணும். நீங்கள் வளரணும். குட் லக்.